வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உச்சம் பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் அவரது பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். குறை சொல்லியவர்களே உங்களை பாராட்டுவார்கள். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். இருப்பினும் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில சமயங்களில் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு வழிபாட்டை முறையாக செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். ஆடி 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடக ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைவதால் நல்ல பலன்கள் இல்லம் வந்து சேரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்திற்கு வரும்போது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே பொருளாதார நிறைவு ஏற்படும் என்றாலும் மன அமைதி குறையும். இடமாற்றம், வீடு மாற்றம் எளிதில் கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும் நேரம் இது. அதே போல் ஆடி 16ஆம் தேதி 1/8/2026 அன்று மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். குறிப்பாக அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்து வந்த புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே, வேறு இடம் வாங்க இயலுமா என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு. சகோதரர்களின் இல்லங்களில் நடைபெறும் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் நேரம் இது. ஆடி 17ஆம் தேதி 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் குருவிக்கு சுக்கிரன் பகை கிரகமாவார். எனவே அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். இந்த காலத்தில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உண்டு. தக்க விதத்தில் வெளிநாட்டு யோகமும் வரலாம். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். புதிய பொறுப்புகளுக்கு மாற்றப்படுவீர்கள். அதிகார அந்தஸ்து கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகம் வருகின்ற நேரம் இது. எந்த காரியத்தையும் எளிதில் செய்து